1764 தனது கோட்டையில் தனி அறையில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார் கான் சாஹிப். அப்போது துரோகிகள் அங்கு நுழைந்தனர். அவர்கள் தன் நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதால் தயார் நிலையில் இருந்திருக்கவில்லை மருதநாயகம். தொழுகை நடத்தி கொண்டிருந்த நிலையிலேயே சிறைபிடிக்கப்பட்டார் கான் சாஹிப். என்னை கொன்று விடுங்கள், எதிரிகளிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் என்று மன்றாடியிருக்கிறார் கான் சாஹிப். எதிரிகளிடம் அடிமைப்படுவதை விரும்பவில்லை கான் சாஹிப். ஆனால் துரோகிகள் அதற்கு இணங்கவில்லை. சிறைப்பிடிக்கப்பட்ட அவர் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆற்காடு நவாபிடம் கொண்டு செல்லப்பட்டார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர் அவரது மனைவியும் மகனும். மதுரை கோட்டையில் ஏற்றப்பட்டது ஆற்காடு நவாபின் கொடி. சிறைபிடிக்கப்பட்ட மருதநாயகம் சித்திரவதைக்கு ஆளானார். ஆற்காடு நவாபை பார்த்து தலைவணங்குமாறு மிரட்டப்பட்டார். ஏற்க மறுத்தார் கான் சாஹிப் மருதநாயகம். அவரை தூக்கிலிடுமாறு ஆணையிட்டார் ஆற்காடு நவாப். 1764 ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் மதுரைக்கு மேற்கே உள்ள சம்மட்டிபுரம் என்ற இடத்தில் ஒரு மரத்தில் தூக்கிலிடுவதற்காக கொண்டுவரப்பட்டார் கான் சாஹிப். எப்போதும் போல முகத்தில் எந்த அச்சமும் இல்லை. தாய்நாட்டிற்காக உயிர் துறக்கிறோம் என்ற எண்ணம்தான் குடிகொண்டிருந்தது அவரது மனதில். கொண்டுவரப்பட்டது தூக்கு கயிறு. தூக்கிலிடப்பட்ட போது மரணம் நிகழவில்லை, மாறாக அருந்து விழுந்தது கயிறு. வேறு கயிறு கொண்டுவரப்பட்டு மீண்டும் தூக்கிலிடப்பட்டார். அப்போதும் உயிர் பிரியவில்லை. நான் யோகாசனம் பயின்றவன், கழுத்தை வீங்க வைத்து மூச்சை பல மணி நேரம் அடக்கும் ஆற்றல் கொண்டவன் என சிரித்தார் மருதநாயகம். இறுதியாக 3வது முறை தூக்கிலிட்ட போது பிரிந்தது மருதநாயகத்தின் உயிர். ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சி வென்றது. நாடே துயரில் மூழ்கியது. அன்றிரவு சில ஆங்கிலேய தளபதிகளின் கனவில் கான் சாஹிப் வந்து மிரட்டியதாகவும் செய்தி பரவியது. இதனால் அவர் உயிர் பெற்று எழுந்து விடுவாரோ என்றும் அஞ்சினர் ஆங்கிலேயர்கள். புதைக்கப்பட்ட மருதநாயகத்தின் உடலை தோண்டி எடுத்தனர். தலை, கை, கால் என்று பல பகுதிகளாக வெட்டி எடுக்கப்பட்டது அவரது உடல். பிறகு உடலின் ஒரு பகுதி மதுரைக்கு அருகே அவர் தூக்கிலிடப்பட்ட சம்மட்டிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கே இப்போதும் அவரது நினைவிடம் இருக்கிறது. அவரது தலை திருச்சியிலும், ஒரு கை தஞ்சையிலும், மற்றொரு கை தேனி மாவட்டம் பெரியகுளத்திலும் அடக்கம் செய்யப்பட்டன. ஒரு கால் திருவிதாங்கோட்டிலும் மற்றொரு கால் பாளையங்கோட்டையிலும் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறுகின்றனர். சுமார் 2½ ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் தூக்கத்தை கலைத்த மருதநாயகம் மீளா துயில் கொண்டார். பிரெஞ்சு படையில் தாக்குதலை கற்றுத் தேர்ந்து ஆங்கிலேயர்களுக்காக பணிபுரிந்து பின்னர் அவர்களுக்கு எதிராகவே கிளர்ந்தெழுந்து உயிர் நீத்த கான் சாஹிப் மருதநாயகம் வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்.